நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான ஊட்டி மலை ஏற்காடில் அழகான இந்த வீடியோவில் உங்கள் கூட அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. இயற்கை சுவாசத்தை நாம் ரசிக்கலாமா? ஊட்டியில் ஏற்காடில் வாங்க. தாயே, இயற்கை தெய்வமே, அம்மையே, என் தாய்க்கு எத்தனை ஆதாரங்கள். இந்த இயற்கையும் தாயாகும். இயற்கை இல்லைன்னா யாருக்குமே உணவு கிடையாது, நல்ல ஒரு சுவாசம் கிடையாது. நாம் என்ன பாக்கியம் செஞ்சோமா? இந்த அழகான ஊட்டி மலையில் இயற்கை சுவாசத்துடன் என் தாயுடன் இந்த தெய்வ மகள் பாருங்க. இயற்கை நாம் ரொம்ப 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 நேசிக்கணும். இந்த தாய் இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடையாது. சாப்பாடு, தண்ணி, நிறைய ஒரு ஆக்சிஜன், நல்ல ஒரு ஆக்சிஜன் எதுவும் கிடையாது. இயற்கை தாய்க்கு நாம் எந்திரிச்சுடனே அவங்களுக்கு நாம் நன்றி செலுத்தணும். சரிங்களா? தாயே, அம்மையே, ஆதிபராசக்தியே, என் தாய்க்கு பல நாமங்கள். இந்த இயற்கை தாய்க்கு பல 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 நாமங்கள். அழகான இந்த இயற்கை சுவாசத்துக்கு என்னுடைய இந்த இயற்கை தாய்க்கு, இந்த அன்பான தெய்வ மகளின் நன்றியோ 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 வணக்கம். தெய்வமே, அன்னையே, தாயாரே, சக்தி தேவியே போச்சு போச்சு. இந்த இயற்கை நம்ம சிவாய இயற்கை தாயின் அழகு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். அழகான இயற்கை தாயே போற்றி, தாய் தந்தையாரே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. இயற்கை தெய்வமே, அன்னையே, தாயாரே போற்றி போற்றி. நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா? இந்த அழகான ஏற்காட்டில் உங்கள் கூட நானும். தாயே, அன்னையே போற்றி போற்றி. நீங்கள் கேட்கலாம், இந்த ஏற்காடில் நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்கன்னுட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய தெய்வ பணிகள், அம்மன் அலங்காரம், ஆன்மீக சொற்பொழி மற்றும் பஜனை இல்லாதப்போ என்னுடைய ஒரு எண்ணம், லட்சியம் இருக்குது. நான் மரணம் அடையிறதுக்குள்ள 1 கோடி ஒருத்தர் பேருக்கு நான் சாப்பாடு வைக்கணும். அதுக்கு என்ன வழி? மகா கும்பாபிஷேகத்தில் போய் பல பேருக்கு நம்ம சாப்பாடு வைக்கலாம். நம்ம கோவில் விசேஷத்தில் நம்ம சாப்பாடு வைக்கலாம். நம்ம வீட்டில் ஏதோ பண்டிகை நாட்களில் சாப்பாடு வைக்கலாம். இது மட்டுமே பத்துமா? 1 கோடி ஒருத்தருக்கு நான் சாப்பாடு வைக்கணுமே. அதுக்கு நான் தேர்ந்தெடுத்தது தான் இந்த ஈவெண்ட். சாப்பாடு பரிமாறுறது இல்லைங்களா? இந்த சாப்பாடும்போது நம்ம இயற்கை தாயே மதித்த மாதிரி நம்ம கையார பல பேருக்கு நம்ம அன்னம் விடுறோம். நாம் என்ன பாக்கியம் செஞ்சோமோ இல்லைங்களா? என் கையார 1 கோடி ஒருத்தர் பேருக்கு நான் சாப்பாடு வைக்கணும். கண்டிப்பாக அந்த இயற்கை தாயின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் நடக்காது. கண்டிப்பாக அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழி தான் இந்த ஈவெண்ட்டு கூட. அன்னம் எல்லாருக்கும் விற்பது. அது எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு வேலை இல்லைன்னா கிளம்பிடுவேன். அன்னம் விற்கணுமா? இது ஒரு பணியாகும். நம்ம கையில் எத்தனை பேர் நம்ம சாப்பாடு வைக்கிறோம்? நாம் என்ன பாக்கியம் செஞ்சோமோ இந்த மகானா பெருவியில் இல்லைங்களா? அந்த ஈவெண்ட்டுக்கு போனால் நமக்கு பல பேருக்கு நம்ம சாப்பாடு வைக்கலான்ற எண்ணத்தில் தான், அற்புதமான நோக்கத்தில் தான் நான் இங்கே வரேன். ஆனால் சில பேர் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அம்பாள் வேடமிடுற பிள்ளை, நீங்கள் ஆன்மீக சொற்பொழி பஜனெல்லாம் பாடுற பிள்ளை, எத்தனை ஆன்மீக பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் போய் இங்கே பணி செய்வதா? தப்பு. நாம் என்ற ஆணவத்தை நாம் விடணும். அப்போதானே நாம் ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நான் பிடித்த சேர்க்க முடியும். அந்த வகையில் தான் நான் தேர்ந்தெடுத்த இந்த அழகான பணி அன்னமிடுவது என்பது. இந்த கையார இந்த இயற்கை தாயோட ஆசீர்வாதத்தோட நான் அன்னமிடுறதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலி. தாயே, அம்மையே, இயற்கை தெய்வமே, பகவானே, அன்னையே, தாயாரே, இந்த ஊட்டி மலையில் ஏற்காடில் இயற்கை தெய்வமே, பகவானே, அன்னையே, தாயாரே, இந்த ஊட்டி மலையில் ஏற்காடில் உங்களோட அன்பு தெய்வம் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். என் தாயுடன் அன்னையே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. அதன் தாழ்வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. அன்பான என் தாய் தந்தைக்கு கொடானு கொடி நன்றி. அம்மையப்பனே என் இயற்கையாகும். வெற்றிவேல் முருகா. வெற்றும் நீதான, வீரமும் நீதான, மிருகப்பெருமானே போற்றி போற்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அழகான இன்னொரு வீடியோவில் இதே இடத்துலேருந்து. நன்றி.